ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். 27 ஆண்டுகள் கனவை நிறைவேற்றி அபார வெற்றியீட்டி இலங்கை நாட்டுக்கு பெருமை தேடி தந்து இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இந்த வீடியோக்குள்ள போலாம். அதாவது இலங்கை கிரிக்கெட் அணியின் 27 வருட எதிர்பார்ப்பானது இன்றைய தினம் நிறைவேறி இருக்குது. இந்திய அணிக்கு எதிரான சர்வதேச ஒரு நாள் தொடர்களை இலங்கை அணி இதுவரை காலமும் இழந்து வந்த நிலையில இன்றைய ஆட்டத்துல வெற்றி கண்டு அபார வெற்றியை ஈட்டியிருக்குது. அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய அந்த சோகமான வரலாற்றை இலங்கை அணி முறியடிச்சிருக்குது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்டு ஒரு நாள் தொடர்ல இலங்கையுடன் மோதினுச்சு. இதுல முதல் ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்ததோடு இரண்டாவது போட்டி இலங்கை அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்துல இலங்கை அணி வெற்றி பெற்றுச்சு. இந்த நிலையில நேற்று இடம்பெற்ற போட்டியில மூன்றாவதும் இறுதியுமான போட்டியில் இலங்கை அணி 110 ஓட்ட வித்தியாசத்தில் தொடரை கைப்பற்றி அபார வெற்றியேற்றிருக்குது. இந்திய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் தொடரில் இலங்கை அணி அதிரடியான ஆரம்பத்தை மேற்கொண்டு துடுப்படுத்த ஆடி வந்த நிலையில நாணய சுழற்சியில் வென்று துடுப்பாட்டத்தை தேர்வு செய்த இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான பத்தும் நிசங்க அவிஸ்க பெர்னாண்டோ ஜோடி சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. அத்தோடு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த அவிஸ்க பெர்னாண்டோ சதத்தை தவறவிட்டிருந்தாரு. 102 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 96 ஓட்டங்களை பெற்ற வேளை ரியான் பரக்கின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய அவர் 9 ஓட்டங்களையும் 2 ஓட்டங்களையும் பெற்றிருந்தாரு. இந்த நிலையில இலங்கை அணி 36 ஓவர் நிறைவுல 2 விக்கெட்டுகளை 73 ஓட்டங்களை பெற்றிருந்துச்சு. குசல் மெண்டிஸ் 59 ஓட்டங்களையும் நிசங்கு 45 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். இதன்படி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடும் இந்திய அணிக்கு வெற்றி இலக்காக 249 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. அத்தோடு இந்திய அணிக்கு எதிரான தொடர்ல இலங்கை பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான சிப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப், அக்சர் பட்டேல் ஆகியோர் குறைந்த ஓட்ட எண்ணிக்கையில் ஆட்டமிழந்து வெளியேறினாங்க. இதன்படி இந்திய அணியானது 11 ஓவர் நிறைவு 73 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்துச்சு. மேலும் இலங்கை பந்து வீச்சாளரான தோனித் வெள்ளாலகி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாரு. இவ்வாறு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த போட்டியில இலங்கை அணி 110 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டி 27 வருட கனவை நிறைவேற்றி இலங்கை அணி வெற்றி வாகை சூடியிருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.